அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளின் சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேம் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாயிருக்கவில்லை என்பதை நாம் தொடர்ச்சியாக இந்த யோவான் சுவிசேஷத்திலிருந்து சிந்தித்து வருகிறோம். விசேஷமாக கடந்த வாரங்களில் நம்ம இந்த 2ஆம் அதிகாரத்தை சிந்திக்கும் போது இயேசு கிறிஸ்து திருச்சபையின் மீது எவ்வளவு உயர்வான பார்வை வைத்திருந்தார் என்பதை சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினத்தில் சிந்திக்கும் போது சத்தியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்ற வேளையில் செயல்படும் என்பதை நாம் பார்த்தோம். இதெல்லாம் இந்த நிகழ்வெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எருசலேம்ல இருக்கிறார். எருசலேம் தேவாலயத்தில் போய் பார்க்கிறார். புறாக்களையும் காசுக்காரர்களையும் விரட்டி அடிக்கிறார். தேவாலயத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை தேவாலயத்தில் இல்லாதனால அவர் அங்கே தன்னுடைய வைராக்கியத்தை காண்பித்தார் என்று பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை சீஷர்கள் ஏற்ற வேளையிலே அதை கேட்டு அதை விசுவாசித்து அதை உணர்ந்து கொண்டார்கள் என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எருசலேம்ல தான் இருக்கிறார். பஸ்கா பண்டிகைக்காக அவர் எருசலேம்ல இருக்கும்போது அங்கே அநேக ஜனங்கள் வருவாங்க. பஸ்கா பண்டிகைக்கு உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு வருவார்கள். அப்படி எருசலேமுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்கள் செய்தார். அதை செய்யும் போது ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். ஆனா இந்த 24ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 23ஆம் வசனம் சொல்லுது, அவர் அநேக அற்புதங்களை செய்தார், அதை கண்டு ஜனங்கள் விசுவாசிச்சாங்க. ஆனா 24ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால். இயேசு எல்லாருடைய விசுவாசத்தை அறிந்திருக்கிறார். இயேசு எல்லாருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் மனுஷனை நம்பி என்ன செய்யல, இணங்கவில்லை. இதுதான் நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த ஊழியத்துல. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, யார் இந்த யூதர்கள்? எருசலேம்ல இருந்த யூதர்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். இந்த விசுவாசித்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக இயேசுவை பின்பற்றவில்லை. அதனாலதான் இங்க இயேசு சொல்றார், நீங்க என்னுடைய உபதேசத்துல நிலைச்சிருந்தா, நான் செய்யற அற்புத அடையாளத்தை பார்த்து நம்புவது மட்டும் சீசராக்குவதில்லை, என்னை பின்பற்றுவதில்லை, என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால். இந்த 2ஆம் அதிகாரத்துல இந்த பஸ்கால இயேசுவை விசுவாசித்த இந்த யூதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த கற்பாறையில விழுந்த விதை போல இருந்தாங்க. அதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு ஆகா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவர்தான் கடவுள் என்ற ஒரு அறிவுபூர்வமான ஒரு விசுவாசம். எருசலேமில் இருக்கிற யூதர்கள் வேத அறிவை நன்கு பெற்றிருந்தார்கள். எருசலேமில் உள்ள யூதர்கள் பக்தியுள்ள யூதர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். எருசலேமில் இருக்கிற யூதன் தான் சுத்தமான யூதன், சுத்தமான வேதத்தை பின்பற்றுகிறவன். அதை தாண்டி இருக்கிற மற்ற பகுதியில் இருக்கிற யூதர்கள்லாம் அவனுடைய வேத அறிவு குறைவாக இருக்கும் என்று மற்றவனை ஏளனமாக சிந்தித்து கொண்டிருந்தான். ஆனா இயேசு தெளிவா சொல்றார், உன்னுடைய அறிவு மட்டும் பத்தாது, உன்னுடைய இருதய மாற்றம் அவசியம். அங்க இயேசு என்ன விஷயத்தை தெளிவா சொல்றாரு அப்படின்னா, நீ விசுவாசி போல காணப்படலாம், ஆனா எனக்கு உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்று தெரியும். இயேசுவை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு நீங்களும் நான் நிறைய நேரத்துல விசுவாசி போல காணப்படலாம், ஆனா இயேசுக்கு என்னுடைய இருதயம் நல்லா தெரியும். நிஜமாவே என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்குதா? நிஜமாவே என்னுடைய இருதயத்துல நான் தேவனை நேசிக்கிறேனா, பாவத்தை வெறுக்கிறேனா, பரிசுத்தத்தை நாடுறேனா என்பது இயேசுவுக்கு தெரியும். இன்னைக்கு உலகத்துல அநேக ஜனங்கள் நம்ம ஏமாற்ற முடியும், ஆனா இயேசுவை ஏமாற்ற முடியாது. அதனால வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சர்தை திருச்சபைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். சர்தை திருச்சபையை குறித்து சொல்றார். நீ விசுவாசி என்று சொல்லிட்டு விசுவாசியுடைய குணாதிசயம் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. அதான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய நிலைப்பாடு. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்படாத மனுஷனை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இயேசு உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். இயேசு எல்லாம் அறிந்த தேவன். இந்த 24ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து கடவுள். அவர் கடவுளாக இருக்கிறனால்தான் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவர் என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்ற சத்தியம்
இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பையும் ஆறுதலையும் கொடுக்குது. என்ன எச்சரிப்பு? இயேசு என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார், ஆகவே நான் உண்மையா என்னுடைய இருதயத்துல மாற்றப்பட்டிருக்கேனா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அப்படி உண்மையா நீங்க மாற்றப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, உண்மையா நீங்க இயேசுவை விசுவாசித்த இருதயம் கொண்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய விசுவாசம் பலவீனமாக இருந்தாலும் தேவன் அந்த விசுவாசத்தை பார்த்து அதை அறிந்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நீங்க உண்மை உள்ளவன் என்று அறியப்படுகிறீர்கள், நீங்கள் தேவனை தேடுகிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்துல சந்தோஷமா வாழலாம். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். தேவன் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். இந்த நாள்ல தேவன் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்பதை நினைத்து வாழுங்கள். உங்களுடைய இருதயத்துல உண்மையா தேவனை தேடுங்க. உண்மையான மாற்றத்துக்குள்ளாக, உண்மையான இருதய மாற்றத்துக்குள்ளாக நீங்க கடந்து வாங்க. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதையும் அறிந்திருக்கிறபடியால் நான் அந்த தேவனுக்கு முன்னாடி ஏமாற்ற முடியாது. இந்த தேவனுக்கு முன்பாக மாய்மாலக்காரனாக இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்னுடைய பாவம், என்னுடைய மாய்மாலம், என்னுடைய ஏமாற்றுத்தன்மை. மறந்துருமுங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர், என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க, என்னுடைய இருதயத்துல மறுபிறப்பு கொடுங்க, மனந்திரும்புதலை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.